கூடல் அழகர் கோவிலை பற்றி நாம் பார்க்கலாம். கூடல் மாநகர் அப்படின்னா மதுரை அப்படின்றது நாம் 7-8 தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம். 108 திவ்ய தேசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் 47வது தலம் இது. மூலவர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கூடல் அழகர். உற்சவர் வியூக சுந்தர்ராஜன். நாம் எல்லா செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு திட்டமிடுவோம். அதான் வியூகம் அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் போருக்கெலாம் வியூகம் அமைப்பாங்க. இப்போ காதலிக்கிறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நாம் ஒரு பிளான் பண்ணுறோம். அதுதான் வியூகம். நாம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல செயலுக்கு ஒரு பிளான் பண்ணும்போது, வியூகம் அமைக்கும்போது, அந்த வியூகத்தை அமைச்சிட்டு இந்த கோயிலுக்கு போய் உற்சவரை வணங்கி, நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன், இந்த மாதிரி வியூகம் அமைச்சிருக்கிறேன், இது வெற்றி பெற உங்களோட அருள் தேவை அப்படின்னு வணங்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு துணை இருந்து அந்த காரியத்தை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு உதவுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தாயார் மதுரவள்ளி நாச்சியார். தாயாரை வணங்கிட்டு தாயார் சன்னதியை விட்டு வெளியே வரும்போது அந்த நிலை கதவு பக்கத்தில் ஒரு கல் தூணில் ஹனுமார் இருப்பார். அது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாது. அந்த நிலைக்கதவோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த செவருக்கும் ஹனுமாரோட கல் தூணுக்கும் இடையில், ஹனுமார் இருக்கக்கூடிய அந்த சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த கல் தூணுக்கும் இடையில் கேப்பே ஒரு அடி தான் இருக்கும். ஒரு ஆள் கூட போய் நின்று சாமி கும்பிட முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கமாக செவரை பார்த்து அந்த கல் தூணில் அவர் இருப்பார். தாயார் சன்னதியிலேருந்து வெளியே வரும்போது அந்த கல் தூணில் ஹனுமாரை சேவிச்சிட்டு வாங்க. அதுக்கடுத்து இங்கே முக்கியமான சன்னதி எதுன்னு சொல்லி பார்த்தா சக்கரத்தாழ்வார் சன்னதி. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரி அந்த கோயிலை பற்றி வர்றவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக விளக்கி சொல்வார். பல கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள்லாம் பெருசாக பக்தர்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லபடியாக விளக்கி சொல்வார். இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஷ்டாங்க விமானம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கோயில்களில் தான் இந்த மாதிரி அஷ்டாங்க விமானம் இருக்குது. கீழ்த்தளத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கூடல் அழகர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். அவருக்கு அப்படியே மேலே நம்ம மாடியில் படியேறி போகணும். 2ஆம் தளத்தில் சூரிய நாராயணர் சந்நிதி நின்ற கோலம். 3ஆம் தளத்தில் சுராப்திநாதன் பள்ளி கொண்ட கோலம் சயன நிலை. இந்த 3 தளம் இருக்குதுங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு கிரிவலம் இருக்குது. அந்த கிரிவலம் என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சுற்றி மலை கோயிலில் நாம் கிரிவலம் பண்ணுற மாதிரி கிரிவலம் செய்யலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு அதிசயம் என்னென்னா, இந்த விமான நிழல் அப்படின்றது தரையிலே விழாது. இது நீங்கள் மத்தியான நேரத்தில் அந்த கோயிலுக்கு போனால் பார்க்கலாம். கண்டிப்பாக அது தரையிலே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பெரியார் பேருந்து நிலையத்தில் போய் இறங்கிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் கூடல் அழகர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நடந்தே போயிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக மதுரையை தாண்டி போகும்போது கூடல் அழகரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் போய் கூடல் அழகரை தரிசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் முக்கியமாக சுவாரஸ்யமான கேள்விப்பட்டிராத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் பக்தர்களுக்கு நெய் தோசையை பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த நெய் தோசை நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான தோசையாக இருக்காது. இதில் ஜீரகம் மிளகு அதிகமாக சேர்த்துருப்பாங்க. துவர்ப்பு சுவையோட இந்த தோசை இருக்கும். வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் காலையில் கோவில் நடை திறந்த உடனே ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜை முடிஞ்ச உடனே இந்த பிரசாதம் கோவிலில் இருக்க எல்லாருக்கும் வழங்கப்படும். நன்றி.